ஹே காய்ஸ், நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி 3 மாசம் அதுக்குள்ள காத்து மாதிரி பறந்து போச்சு. ஜான் 1 அன்னைக்கு எடுத்த ரெசல்யூஷன்ல பாதி கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதான் இன்னும் 9 மாசம் கையில இருக்கே. கண்டிப்பா ஏதாச்சும் உருப்படியா செஞ்சிடலாம். நேரம் வரட்டும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா நேரம்லாம் வராது. அடுத்து 2026 தான் வரும். அதெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பா இந்த வருஷம் நான் நினைச்ச லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நான் கொண்டு வந்துடுவேன். அட்லீஸ்ட் அடுத்த மந்த்ல இருந்து எனக்காக ஒரு நல்ல ருட்டீனை உருவாக்கிடுவேன். இப்படி ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த பதிவு. இது வரைக்கும் ஒரு ருட்டீனே இல்லாம இருக்கீங்கன்னா இனிமே அதை ஸ்டார்ட் பண்ண கிடைச்ச ஒரு சின்ன ஐடியாவா இதை எடுத்துக்கங்க. இல்ல ஆல்ரெடி சில ருட்டீன்ஸை வச்சிருக்கேன், ஆனா அது சரியா இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்ற நீங்க மிஸ் பண்ண சில விஷயங்களை இந்த பதிவுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்க எல்லாருக்குமே ஒரு நிலையான டே ருட்டீனை ஏற்படுத்திக்க இந்த பதிவு கண்டிப்பா உதவும். சரி, நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா இல்ல வேற அட்வைஸ் மட்டும்தானா? இந்த ருட்டீன்ல எந்த ஸ்பெஷலான விஷயமும் இல்ல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆல்ரெடி கேள்விப்பட்ட பல நல்ல விஷயங்களை ஒன்னா கம்பைன் பண்ணிருக்கோம். இந்த ருட்டீனை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதனால யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்காம நம்ம ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்க. பல வருஷமா பல காலமாவே சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு நல்ல பழக்கம், ஆனா இன்னும் கூட அதுல இருக்க ஃபுல் பெனிஃபிட்ஸை பத்தி தெரியாதவங்க அதிகம் இருக்காங்க. அதான் ஏர்லி டு வேக் அப். ரொம்பலாம் வேண்டாம், டெய்லி நீங்க எப்போ எழுந்துக்கிறீங்களோ அதே டைம்ல இருந்து 1 மணி நேரம் சீக்கிரம் எழுந்து பாருங்க. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல அது உங்களோட ஹேபிட்டா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க செய்யற வேலையை பொறுத்து இன்னும் ஒரு 1 hour முன்னாடி எழுந்து உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஹேபிட்டும் நிலையானதா இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்க மைண்ட பாடிய அதுக்கு பழக்கப்படுத்தணும். அதான் பெர்மனன்ட்டான சேஞ்சஸை கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா இது ஒரு பூமர் அட்வைஸா எடுத்துக்காதீங்க. ஏர்லியா எழுந்துக்கிறது உங்களை பல விதத்துல மோட்டிவேட்டடா எனர்ஜியா வச்சுக்க உதவும். உங்களோட ப்ரொஃபஷனை தாண்டி உங்களோட செல்ஃப் கேர், மைண்ட்ஃபுல்லான புது ஹேபிட்ஸை வளர்த்துக்க இந்த மார்னிங் டைம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி சொல்லிட்டீங்க செய்யறோன்னு டயர்டா எழுந்து கடமைக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்பவும் தூங்க போனா அதெல்லாம் யூஸே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் அண்ட் பாடிக்கு இந்த ஏர்லி மார்னிங் எனர்ஜியை பழக்கப்படுத்தணும். அப்போதான் அதுல உங்க லைஃப் ஸ்டைலுக்கு தேவைப்படுற நல்ல பழக்கத்தை கொண்டு வர முடியும். உங்களோட மொபைல்ல இருக்க ஸ்னூஸ் ஆப்ஷனை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம இருங்க. எப்போ நீங்க எழுந்துக்க வேண்டிய எக்ஸாக்டான டைமை உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தூங்க போங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி அலாம் வேலை செய்யறத நீங்க பார்க்கலாம். எக்ஸாக்டா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே டைமுக்கு நீங்க எழுந்துக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெய்லி எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற இந்த மார்னிங் டைம் அந்த நாள் முழுக்க உங்களை ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க உதவும். அடுத்ததா சில ஏர்லி மார்னிங் ருட்டீன்ஸை செட் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு நல்ல ருட்டீனை ஃபாலோ பண்றவரா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். இல்ல உங்க ஹேபிட்ஸை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா டிஜிட்டல் டீடாக்ஸ். நம்மள பாதி பேரு கண்ணை திறந்த உடனே செய்யற முதல் வேலை மொபைல பாக்குறது, நோட்டிஃபிகேஷன்ஸை செக் பண்ணிடுறது, டைம் பார்க்கணும்னு பொய்யா ஒரு காரணத்தோட அதை எடுத்து அப்படியே மெசேஜை செக் பண்றது, இமெயில பாக்குறதுன்னு எப்படி ஒரு ½ an hourல இருந்து 1 hour வரைக்கும் உங்க மொபைல் ஸ்கிரீன்லயே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இது நல்லது கெட்டது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த நாள் முழுக்க நீங்க வேலை தானே செய்ய போறீங்க, இமெயில் தான் பார்க்க போறீங்க, இல்ல ட்ரெண்டிங் நியூஸ் உங்க காதுக்கெல்லாம் வந்துட்டே தான் இருக்க போகுது. ஆனா உங்களுக்கு கிடைச்ச அந்த அழகான மார்னிங் டைம் இதுக்காக மட்டுமா யூஸ் பண்ணணும்? இயற்கையை ரசிக்க, ஒரு நல்ல பிரிஸ்கான வாக்கிங் போக, அட்லீஸ்ட் உங்க கார்டன்லயாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. உங்களை சுத்தி இருக்க அழகான உலகத்தை ரசிக்கிறத விட்டுட்டு அந்த நாள் முழுக்க நீங்க பார்க்க போற அந்த பிஸியான லைஃபை உங்க மொபைல்ல இருந்தே பார்க்கணுமா? இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் மார்னிங் டைம் மட்டும் இல்ல, உங்களோட ஸ்லீப்பிங் டைம்க்கு முன்னாடியும் ஃபாலோ பண்ணணும். தேவையில்லாத நியூஸ் ஃபீட்ஸுக்கும் மெசேஜஸுக்கும் உங்களோட ஏர்லி மார்னிங் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து ஏர்லி மார்னிங் ருட்டீன்ஸ். இந்த ருட்டீன்ல மெடிடேஷன் பண்றது, யோகா, எக்ஸசைஸ், ஒர்க் அவுட், ஜர்னலிங் எழுதுறது, அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது, இந்த மாதிரியான நல்ல ஹேபிட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்க மைண்டு பீஸ்ஃபுல்லா காமா இருக்கும். உங்க டேவை பாசிட்டிவா மாத்திக்க இந்த ருட்டீன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலுமே பாசிட்டிவா இருங்க, நல்லதையே யோசிங்க, ஃபெயிலியர்ஸை கூட மைண்ட்ல கொண்டு போகாதீங்க. இப்படி பெரிய விஷயத்த ரொம்ப ஈஸியா அட்வைஸா செஞ்சுட்டு போவாங்க. ஆனா அதை செய்ய உங்க மனசு எவ்வளவு தெளிவா இருக்கணும் தெரியுமா? அந்த தெளிவான மனநிலையை கொண்டு வர ஒரு நல்ல ருட்டீன் தேவை. உங்களோட ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ண சின்னதா ஒரு ஒர்க் அவுட் இல்ல யோகா, ஸ்ட்ரெச்சஸ்ன்னு எது வேணாலும் பண்ணுங்க. அந்த ஏர்லி மார்னிங் உங்களுக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜி நீங்க எவ்வளோ எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சாலும் கிடைக்காது. அந்த ஃப்ரெஷ்ஷான காத்தும் சன்லைட்டும் உங்களோட டேவை மட்டும் இல்லாம உங்களோட பாடிக்கும் ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். சில நேரம் நீங்க எவ்வளோ ஆர்டிஃபிஷியலை தேடி போனாலும் இயற்கையோட சக்தியை ரீப்ளேஸே பண்ண முடியாது. நீங்க இருக்க இடம், உங்க லைஃப் ஸ்டைல் இதுக்கெல்லாம் சரியா மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் ருட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எதுவுமே இல்லைனா கூட மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நடந்து உங்களோட விட்டமின் டி கோட்டாவையாவது ஃபில் பண்ணுங்க. இன்னைக்கும் அப்ராட்ல பல பேர் இந்த விட்டமின் டியை வாங்க டிக்கெட் ஸ்பெண்ட் பண்ணி வெக்கேஷனுக்கெல்லாம் வந்து போறாங்க. ஆனா நமக்கு அது ஃப்ரீயா கிடைக்கிறப்போ அதை சரியா யூஸ் பண்றதுதான் ஒரு ஸ்மார்ட்டான வழி. உங்க உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணவும் உங்க பிசிக்கல் பாடிக்கு தேவையான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கவும் இந்த மார்னிங் டைம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்க பிசிக்கல் பாடி உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ண முடிஞ்சாதான்
உங்களோட பெரிய கனவுகளை அடையவும் உங்களோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணவும் மோட்டிவேஷனா இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸா ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ருட்டீன் இருக்கணும்னு இல்ல. நார்மலா நீங்க செய்யற வேலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜெட்டிக்கா இருக்க ஒரு நல்ல பிசிக்கல் ருட்டீனை மெயின்டைன் பண்ணலாம். நீங்க ஹவுஸ் மேக்கரா இருந்தா கூட இந்த ருட்டீன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டு வேலை, குழந்தைங்கன்னு சாக்கு போக்கு சொல்லாம முதல்ல உங்களை நல்லா வச்சுக்க இந்த மாதிரியான முயற்சிகளை செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க எதையுமே செய்ய முடியும். ப்ரையாரிட்டைஸ், முன்னுரிமை கொடுக்கறத உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்காக நீங்க எது வேணாலும் செய்ய முடியும். அடுத்து மெடிடேஷன். இது ஏதோ பெரிய விஷயம், ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் செய்யணும், இல்ல அதுக்காக ஸ்பெஷலான மேட்டெல்லாம் போட்டு நல்ல அமைதியான இடத்துல மட்டும்தான் செய்யணும், இப்படியெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. அட்லீஸ்ட் உங்க பூஜை ரூமை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினைச்சு இல்ல ஒரு நல்ல காமான ஒரு டிவோஷனல் மியூசிக்கை போட்டு அமைதியா ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம். இந்த அமைதியான நேரம் மார்னிங் ருட்டீன்ல இன்னுமே கொஞ்சம் அதிகமான பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். மெடிடேஷன் அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயமா நினைக்காம உங்க மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுங்க. மெடிடேட் பண்றதோட பலன்களை பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அதை பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள ஏற்படுற நல்ல சேஞ்சஸை உணர முடியும். உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் யோசிக்க, கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு கிளாரிட்டியோட உங்க வேலைகளை செய்ய, இப்படி பல பெனிஃபிட்ஸை தர இந்த மெடிடேஷனையுமே உங்க மார்னிங் ருட்டீன்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அடுத்ததா பிளானிங். எந்த ஒரு நாளுக்கும் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்க மாதிரி தெளிவான ஒரு பிளானும் இருக்கணும். உங்க லைஃப்ல நீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும், எந்த ஏஜ்ல நீங்க என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸை செஞ்சிருக்கணும், அதுக்கான பிளான் என்ன, உங்ககிட்ட இருக்க ரிசோர்சஸ் என்னன்னு யோசிக்க இந்த டைமை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஒரு டேவை கூட தெளிவா பிளான் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெளிவான பிளான்னா ரொம்ப தெளிவான பிளான். எக்ஸாக்டா என்ன செய்யணும், எப்ப செய்யணும்னு சொல்ற மாதிரியான ஒரு டீடைல்டு பிளான். அந்த டே ஃபுல்லா உங்களோட டைமை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறீங்க, ஒரு நல்ல பிளான்டான லைஃபை வாழ ஒரு சின்ன முதல் ஸ்டெப்பா இந்த டே பிளானிங் இருக்கும். இது உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ற விதமா இருக்கும். பல வருஷமா காத்திருந்து ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணா வர சந்தோஷம் அந்த ஒரு நாள் நீங்க பிளான் பண்ண மாதிரி நடக்கிறப்ப கூட அதை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். உங்களோட மைண்டுக்கு நீங்க டெய்லி சக்சஸை ரெஜிஸ்டர் பண்ற விதமா இருக்கிறதால பெரிய விஷயங்களை கூட ஈஸியா செஞ்சு முடிக்க ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். உங்களுக்காக செய்யற வேலை என்ன, ஃபேமிலிக்காக இல்ல உங்க கரியர்ல நீங்க எக்ஸலாக என்ன செய்யணும், இப்படி அந்த 24 மணி நேரத்தை எவ்வளவு இஃபெக்டிவா யூஸ் பண்ணலான்னு தெளிவா சொல்ற மாதிரியான ஒரு பிளான் இருக்கணும். சப்போஸ் வேற யாராவது அதை எடுத்து படிச்சா கூட நீங்க இப்போ இந்த நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணணும். உங்களோட பர்சனல் ஜர்னல் டைமை இதுக்காக யூஸ் பண்ணலாம். உதாரணமா இன்னைக்கு கிராசரிஸ் வாங்கணும், இல்ல பேங்க்குக்கு போகணும், இந்த மாதிரி ஜென்ரலா இல்லாம கடைக்கு எந்த டைம்ல போகணும், அங்க என்னெல்லாம் வாங்கணும், எது தேவை, எந்த பொருள் ஷார்ட்டேஜா இருக்கு, இப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கணும். அதே போல ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னா கூட என்ன எடுத்து வைக்கணும், டாக்குமெண்ட்ஸ், ஐடி, இதெல்லாம் முன்னாடியே நோட் பண்ணி ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணணும். லாஸ்ட் மினிட் ரஷ் அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களோட ஸ்ட்ரெஸ்ல பாதியை குறைச்சிடலாம். அதே போல தேவையில்லாத பொருட்களை வாங்குறத அவாய்ட் பண்ணவும் இந்த லிஸ்ட் ரெடி பண்றது உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களோட பிளானிங் இந்த அளவுக்கு டீடைல்டா இருக்கணும். இதை நீங்க டிஜிட்டலா கூட செய்யலாம். அப்போதான் ஹேண்டியா வச்சுக்க முடியும். அதே சமயம் அந்த வேலை முடிஞ்சதும் அதையும் நோட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா ஹெல்தி ஃபுட். செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இது திருக்குறள். இதோட அர்த்தம் என்னன்னா, உங்க காதுக்கு இனிமையான விஷயங்கள் இல்லாதப்போ உங்க வயித்துல இருக்க பசிக்கு உணவு தரலாம். இது அந்த காலத்துக்கு வேணா சரியா இருக்கலாம். ஆனா இப்போ நாம இருக்க இந்த ஜென்சி பீரியட்ல வயிற்றுக்கு நல்ல உணவை சாப்பிட்டாதான் உங்க மத்த பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். அந்த அளவுக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுறது ரொம்ப ரேரா, காஸ்ட்லியா மாறிடுச்சு. ஆனா ஒரு நல்ல ஹெல்த் ருட்டீனை ஃபாலோ பண்ண முதல்ல உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்பவும் ஒரே மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்காம அப்பப்ப கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா நோ ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நோ பேக்டு ஃபுட்ஸ்ன்னு சில நோ எல்லாம் சொல்ல தயாரா இருக்கணும். எப்பவுமே ஹெல்தியா சாப்பிட வழி இருந்தா தாராளமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இதை செய்ய முயற்சி எடுக்கலாம். ஆனா ஹாஸ்டல்ல இருக்கேன், பேச்சுலரா இருக்கேன், இப்படி ரீசன் சொல்றவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹெல்தியா சாப்பிட முடியலனா கூட அன்ஹெல்தியான சாப்பாடை அவாய்ட் பண்றதே ஒரு நல்ல ருட்டீனை உருவாக்கும். நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் சாப்பிடுறது, ரான வெஜிடபிள்ஸ், சாலட் சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதெல்லாம் கம்மி பண்றது, எப்பவுமே உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்க நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூட உங்களோட ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கு ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை கொடுக்கும். நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வச்சு எல்லாமே செஞ்சும் சரியான சாப்பாடை சாப்பிட முடியாம போனா நீங்க போடுற எல்லா எஃபர்ட்ஸும் வேஸ்டா போகும். ரொம்ப ஹெல்தியா சாப்பிடணும்னு நினைச்சு ஸ்ட்ரிக்டான டயட்டை ஃபாலோ பண்றதும் அதுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்றதும் செய்ய முடியலனா கூட உங்க டெய்லி ரொட்டீன்ல ஒரு சின்ன நல்ல பழக்கத்தை கொண்டு வர ட்ரை பண்றதும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றதும் ஒரு பெரிய நல்ல மாற்றத்துக்கான வழியா இருக்கும். அடுத்து மிட் டே ருட்டீன். உங்களோட மார்னிங் ருட்டீனை சரியா ஃபாலோ பண்ண முடிஞ்சாலே அதுக்கான பெனிஃபிட்ஸை உங்களோட இந்த நாள் முழுக்க நீங்க பார்க்க முடியும். இந்த மிட் டே ருட்டீன்ல உங்களோட ஜாபு, பிஸ்னஸ், ஸ்கூல்
இல்ல காலேஜ் டைம்க்கானது. நீங்க ஒரு ஹவுஸ் மேக்கரா இருந்தா எல்லா வேலையும் முடிச்சு உங்களுக்கான பர்சனல் டைமா நீங்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஹாபீஸை வளர்த்துக்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய, ஏதாவது ஒரு சின்ன ஹோம் பிசினஸ் செய்யறதுக்குன்னு பல விதத்துல நீங்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணலாம். எதுவுமே செய்யலனா கூட குக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்து புது ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்க்க கூட இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஹவுஸ் மேக்கரா இருக்கிறதும் அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் இல்ல. ஆனா மத்த எல்லாருக்கும் உங்களோட டைமை கொடுத்து ரெஸ்பான்சிபிளா இருக்கிற நீங்க உங்களுக்கான ஒரு டைமையும் எஃபெக்டிவா வச்சுக்கிறது உங்களோட போரிங்கான ருட்டீனை சேஞ்ச் பண்ற விதமா இருக்கும். புக்ஸ் படிக்கிறது, புதுசா ஏதாச்சும் ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றது, இல்ல ரீசெண்டா ஜாபை குவிட் பண்ணவங்களா இருந்தா அதுல இருக்க சில டெக்னாலஜிஸை தெரிஞ்சுக்க கூட இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மிட் டே ரொட்டீன் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துற விதமா இருக்கணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வேலை செய்யறவரா இருந்தா அப்பப்போ ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். உங்களோட பிசிக்கல் பாடிக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து ஆக்டிவா வச்சுக்க ட்ரை பண்ணலாம். எப்பவுமே உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்க நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களோட தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் ஒர்க் லோடும் ரிலாக்ஸ் பண்ண வேற எந்த ஜங்கையும் சாப்பிட வேண்டாம். நல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சா போதும். உங்களோட மைண்டுக்கு அதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, 1 ஹவருக்கு ஒரு முறை ஒரு சின்ன வாக்கிங் போறது, இதெல்லாமே உங்களை பிசிக்கலி மென்டலி ரிலாக்ஸ்டா வச்சுக்க உதவும். உங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை இஃபெக்டிவா ஆக்டிவா வச்சிருக்க முடிஞ்சாதான் உங்க கரியர்ல ஷைன் பண்ண முடியும். எப்பவுமே வேலை செய்யற ஒருத்தர் ஈஸியா ப்ரமோட் ஆவார்னு சொல்ல முடியாது. ஸ்மார்ட்டா வேலை செய்யற ஒருத்தர் தான் ரொம்ப ஈஸியா சக்சஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும்னா உங்க மைண்டை அமைதியா வச்சுக்கணும். பிசிக்கலா ஆக்டிவா இருக்க முயற்சிக்கணும். அப்போதான் நீங்க ஸ்மார்ட்டா யோசிக்க முடியும். கரெக்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். இப்போ அடுத்தது ஒரு நல்ல ஈவினிங் ருட்டீன். இதை பார்க்கலாமா? ஈவினிங் கிளாக்ல 5 ஆனா போதும். ஸ்கூல் டைம் முடிஞ்ச பசங்க மாதிரி மனசுக்குள்ள ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்துடும். எப்படா வீட்டுக்கு போவோம், ரிலாக்ஸ்டா உட்காந்து டிவி பார்க்கலாம், நல்ல ஒரு டீ குடிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகலான்னு சின்ன குழந்தை மாதிரி மனசு ஏங்க ஆரம்பிக்கும். ஆனா வேற என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த ஈவினிங் டைம் இல்லைன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட ஒரு நாள் முழுக்க நீங்க செஞ்ச வேலையில இருந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணவும், அடுத்த ஹெக்டிக்கான டேக்கு உங்களை ரெடி பண்ண, கொஞ்சம் உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்க கிடைச்ச இந்த டைமை கூட நீங்க யூஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியும். ஏன்னா ரிலாக்ஸ் பண்றேன்னு இருக்க எல்லா கெட்ட ஹேபிட்ஸையும் உங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வர்றது இந்த டைம்ல தான். ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, தேவையில்லாத அரட்டைகள், அதனால உங்க மைண்ட்ல வர நெகட்டிவான தாட்ஸ், டிவி ஃபோன்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது, இதுக்கெல்லாம் மட்டும்தான் நம்மளோட ஈவினிங் டைம் நம்ம செலவு பண்றோம். இதெல்லாம் அவ்வளோ பெரிய தப்பு இல்லைனா கூட இதனால உங்க லைஃப்ல எந்த நல்ல சேஞ்சும் வரப்போறதில்ல. உங்க லைஃப் ஸ்டைலுக்கு யூஸ் ஆகிற எந்த ஹேபிட்டையுமே இதில் நீங்க உருவாக்க முடியாது. அதனால ஏர்லி மார்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியே உங்களோட ஃப்ரீயான ஈவினிங் டைமுக்கு நீங்க தனிப்பட்ட கவனம் தரணும். அதுக்காக சினிமா, டிவி, மீடியா பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லல. எல்லாத்தையும் லிமிட்டா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு நல்ல புக்கு படிக்கிறது, உங்க ஃபேமிலியோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்றது, புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண, இப்படி ஏகப்பட்ட வழியில உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். ஹாயா சோஃபால படுத்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே தான் நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல. உங்களோட மைண்டை ஃப்ரீயா வச்சுக்க எந்த விதமான நெகட்டிவான விஷயத்தையும் உங்களுக்குள்ள புகுத்தாம இருக்க நீங்க பண்ற எல்லாமே நல்ல பழக்கம்தான். அந்த டே எப்படி போச்சு, நீங்க ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிங்களா, ஏதாவது ஒரு வேலையை அடுத்த நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்களா, இதனால உங்களோட நெக்ஸ்ட் டே ரொட்டீன் எப்படி அஃபெக்ட் ஆகும், இதெல்லாம் யோசிக்கவும் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை செய்யவும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்டோர் ஸ்போர்ட்ஸ் உங்களை ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க உதவும். நார்மலான எக்ஸசைஸ் மாதிரி இல்லாம உங்களோட ருட்டீனை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கிற இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். உங்க குழந்தைங்களோட ஸ்டடீஸுக்கு ஹெல்ப் பண்றது, வீட்ல இருக்க சின்ன சின்ன வேலைகளை ஷேர் பண்ணிக்கிறதுன்னு உங்களோட நார்மல் ஸ்கிரீன் டைமை தாண்டி உங்களோட ருட்டீனை யூஸ்ஃபுல்லானதா மாத்திக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, அவங்க கூட ரிலாக்ஸ்டா காமனா இருக்க விஷயங்களை ஷேர் பண்றது, இதெல்லாமே உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ற வழிகள் தான். அந்த டேயோட எண்டில் கூட நீங்க ஜேர்னல் எழுத டைம் ஒதுக்கலாம். அந்த நாள்ல நடந்த நல்ல விஷயங்கள் என்ன, அதுல நீங்க ஏதாவது தப்பா செஞ்சிருக்கீங்களா, அன்னைக்கு நீங்க சிறப்பா செஞ்ச விஷயங்கள் என்ன, உங்களுக்கான ஹெல்ப் எந்த வழியிலெல்லாம் கிடைச்சது, அதுக்காக நீங்க உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துற மாதிரியான விஷயங்களை ஜேர்னல்ல எழுதலாம். இதனால உங்களோட மனசுல அளவில்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படும். ஒரு அர்த்தமுள்ள நாளை ஸ்பெண்ட் பண்ண மாதிரியான ஃபீல் உங்களுக்குள்ள வரும். எப்பவும் எல்லாத்துக்கும் நன்றியோட இருக்க முடிஞ்சா உங்களுக்கான சிறப்பான விஷயங்களை நீங்க இன்னும் எஃபர்ட்லெஸ்ஸா இருக்க முடியும். அந்த டேயோட எண்டில் கூட நீங்க மெடிடேட் பண்ணலாம். நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு இந்த மெடிடேஷன் நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கிரீன் டைமை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. அதே போல லைட்டான ஒரு டின்னர் எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஹெவியான உணவுகளையும் ஆயிலி சாப்பாடையும் அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஈஸியா வேலை செய்ய இந்த லைட்டான டின்னர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அமைதியா ஒரு 10 நிமிஷம் வாக் போறது, நல்ல மைல்டான மியூசிக் கேட்கறது, இதெல்லாம் உங்களோட மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்க உதவும். முடிஞ்ச வரைக்கும் 9:00 to 10:30 தூங்க முயற்சி பண்ணுங்க. அப்போதான் அடுத்த நாள் உங்களால ஃபுல் எனர்ஜியோட இருக்க முடியும். சில நேரம் இந்த பிளான்ல சேஞ்சஸ் வரலாம், ஆனா அதுவே உங்க ருட்டீனை ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் உங்களுக்குள்ள அளவில்லாத எனர்ஜியை கொடுக்கும்.
உங்களோட ஸ்லீப்பிங் டைமை ரெகுலரா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க ஹெல்தி ருட்டீனை தியாகம் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் நல்லதா இருக்காது, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நீங்க செய்யற நல்ல விஷயமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு நல்ல ருட்டீனுக்கு தேவையான விஷயங்கள். இதை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியலனா கூட ஒரு 90% கரெக்டா உங்க ருட்டீனை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் சேர்த்துக்கலாம். இது உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை தக்க வச்சுக்க ரொம்பவே உதவும். உங்களை ஒரு நல்ல மனிதரா ஷேப் பண்ணவும் இந்த ஹேபிட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல முதல்ல செட் கோல்ஸ். உங்களோட பர்சனல் லைஃபுக்கான சில கோல்ஸை செட் பண்ணணும். கரியர், ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப்னு எந்த விஷயத்த வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் உங்களோட லாங் டேர்ம் கோலுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸா மட்டும் இல்லாம உங்களோட ஃபியூச்சரை கூட சரியா வச்சுக்க இந்த கோல்ஸ் உதவும். உங்களை மோட்டிவேட்டடா வச்சுக்கிறது மாதிரியான கோல்ஸை நீங்க செட் பண்ணணும். அதுக்காக டைம் எடுத்து அதுக்கு தேவையான விஷயங்களை செய்ய தயாரா இருக்கணும். அடுத்து லேர்ன் நியூ. எப்பவும் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் அதை கத்துக்கவும் தயாரா இருக்கணும். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, இல்ல வீட்லயே இருக்க ஒரு ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஏரியால இருக்க அட்வான்ஸ்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரீ டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அது எந்த ஏரியாவானா இருக்கட்டும். ஜாபுக்கு தேவைப்படுற டெக்னாலஜி, இல்ல ஒரு புது பிளேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, குக்கிங்ல புது ரெசிபி கத்துக்கிறதுன்னு தினம் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நீங்க எதை வேணாலும் பிளான் பண்ணி செஞ்சிட முடியும், ஆனா நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது எப்போ ஒரு சவாலான வேலை தான். உங்களோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பயம், இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற வழிகளை கண்டுபிடிங்க. உங்க டெய்லி லைஃப்ல உங்களோட எமோஷன்ஸ் எவ்வளோ பாதிப்புகளை தருதுன்னு யோசிங்க. தேவையில்லாத எந்த எமோஷன்ஸையுமே உங்க ஒரு நாளை ஸ்பாயில் பண்ண விடாதீங்க. அதை கண்ட்ரோல் பண்றதை விட அதை முழுசா எராடிகேட் பண்ண என்னெல்லாம் செய்யலான்னு யோசிங்க. அடுத்து கனெக்ட் வித் பீப்புள். வீடு, ஆஃபீஸ்னு இல்லாம மற்ற மனிதர்கள் கூட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துங்க. உங்க வீட்ல வேலை செய்யறவங்க, உங்க ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஹெல்பர்ஸ், இல்ல நீங்க டிராவல் பண்றப்போ மீட் பண்றவங்க, இந்த மாதிரியான எளிய மனிதர்கள் கூட ஒரு தொடர்புல இருக்க முயற்சி பண்ணுங்க. என்னதான் குறிக்கோள், லட்சியம்னு எல்லாம் பேசினாலும் ஒரு மனிதனோட மனசு புரியாம போனா நீங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அதனால எந்த நல்ல பேரும் வராது. உங்களை சுத்தி இருக்க மனிதர்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. எப்பவும் பாசிட்டிவான நபர்களை உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. நீங்களும் அதே மாதிரியான ஒரு பாசிட்டிவான மனிதரா இருக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்ண மட்டும் வாழ்க்கை இல்ல. நீங்க செய்யற வேலை உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரணும். அதே போல உங்களோட பர்சனல் ஸ்பேஸ்லயும் நீங்க ஹாப்பியா இருக்கணும். ஒரு சரியான ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடிஞ்சாதான் உங்க லைஃப் அர்த்தமுள்ளதா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்ட நபரா உங்களோட ப்ரையாரிட்டியை பேலன்ஸ்டா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து பி கைண்ட். அன்பு, பாசம், அக்கறை, இதுக்கெல்லாம் வேல்யூவே இல்ல. இந்த விஷயத்தெல்லாம் உணர்ந்து தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு தனியா விலைலாம் கொடுக்கவே முடியாது. எப்பவும் அன்பான மனிதரா இருக்க முயற்சி பண்ணுங்க. குறைகளை பேசாம, தவறுகளை சொல்லிக்கிட்டே இருக்காம, அன்பை மட்டுமே காட்ட தெரிஞ்ச நபரா இருக்க முயற்சி பண்ணுங்க. மத்தவங்க செய்யற தவறுகளை மன்னிக்கிற மாதிரியே நீங்க தெரியாம செஞ்ச தப்பையுமே மன்னிக்க கத்துக்கங்க. கில்ட்டி ஃபீல், ப்ரொக்ராஸ்டினேஷன், செல்ஃப் சிம்பதி மாதிரியான நெகட்டிவான உணர்வுகளை உங்களுக்குள்ளேயே வளர்த்துக்காதீங்க. இதுவே உங்களுக்கு நீங்க செய்யற பெரிய நல்ல விஷயமா இருக்கும். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு மனுஷனும் செய்யற முயற்சிகள் தான் அவனோட வாழ்க்கைய சிறப்பானதா, கஷ்டமா, சந்தோஷமா, துக்கமானதா மாத்துது. சரியான முயற்சிகள் இருந்தா மட்டும்தான் உங்களால பெரிய கனவுகளை தேடி போக முடியும். உங்களோட ஒரு நாளை சரியா வச்சிருக்க முடிஞ்சா உங்க வாழ்க்கையவே சரி செஞ்சுக்கிற நம்பிக்கை அது கொடுக்கும். உங்க மேல இருக்க நம்பிக்கைகளை அதிகமாக்க, உங்களோட வாழ்க்கை இன்னும் அழகா மாத்த உங்களுக்கான நாளை பிளான் பண்ணுங்க. அதை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. 2025 முடிய இன்னும் 9 மாசம் இருக்கு. 2026ல நீங்க நினைச்ச வாழ்க்கைய வாழ மீதி இருக்க இந்த நாட்களை சரியா பிளான் பண்ண கத்துக்கங்க. ஜான் 1 மட்டும் இல்ல, இனி வரப்போற எல்லா நாளுமே உங்களுக்கான சிறப்பான நாளா இருக்கட்டும். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.